கிட்டத்தட்ட 48 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது. உங்களுடைய வீடுகள்லாம் கண்டிப்பாக மழையில் தண்ணியில் மூழ்கி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் கோபமாக தான் இருந்தீங்க எங்கள் மேலே. ஆனால் நாங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கல. நானாக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், அண்ணன் சேகர்பாபாராக இருக்கட்டும், அண்ணன் கவியாக இருக்கட்டும், சகோதரி மேயர், இப்படிப்பட்ட ஒரு மேயர், நான் ஒரு 4-5 நாட்கள் வீட்டுக்கு கூட போவே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்லையும் தண்ணி நின்றுச்சு, உங்கள் வீட்டில் மட்டும் தண்ணி நிற்கலை. ஆனால் யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்காமல் மக்களோட மக்களாக நின்று அந்த நிவாரண பணிகளை மேற்கொண்டோம். இதுதான் திமுகவுக்கும் மற்ற இயக்கங்களுக்குமான அந்த வித்தியாசம். அவங்கெல்லாம் வருவாங்க, தேர்தல் நேரத்தில் வருவாங்க. ஆனால் மக்களுக்கு ஒன்றுனா களத்தில் நிற்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான். அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த உரிமையோடு தான் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு தைரியமாக தெம்பாக இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். தலைவர் அவர்கள் உடனே அறிவித்தாங்க நிவாரணத்தொகை, ஒரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் நிவாரணத்தொகை அறிவித்தாங்க. இந்த நிகழ்ச்சி 21ஆம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. நான் அப்பொழுது சேலத்தில் இருந்தேன். கழகத்துடைய இளைஞரணி மாநாடு இருந்தது, அப்பொழுது இருந்தது. அதையும் தள்ளி வச்சுட்டோம். அதை பார்வையிடுவதற்காக போயிருந்தேன். இப்போ தொலைக்காட்சியில் செய்திகள் வருது, இந்த மாதிரி தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் தென் மாவட்டங்கள்லாம் மிக கனமழை அப்படின்னு. தலைவர் உடனே என்னை தொலைபேசியில் அழைச்சு, நீ சென்னைக்கு வராத, உடனே தூத்துக்குடிக்கு போ அப்படின்னு. அங்கே போய் அந்த பணிகளை எல்லாம், நிவாரண பணிகள் எல்லாம் மேற்கொண்டு எங்களுக்கெல்லாம் அந்த ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கிறது யாருன்னா எங்களுடைய அண்ணன் சேகர்பாபு தான். எப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க வேண்டும், எப்படி மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பவர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் தான். அதனால தான் நான் சொன்னேன். என்கிட்ட நிறைய பேர் கிண்டலாம் சொல்லுவாங்க, நாங்கள் வேறு தொகுதியில் இருக்கிறோம், நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், நாங்கள்லாம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்கு வந்துடுறோம், ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க, நிறைய நலத்திட்ட உதவிகள் நடத்துறீங்கன்னு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நான் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணிலேருந்து துறைமுகத்துக்கு வந்துடலாமா, அந்த அளவுக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தொடர்ந்து அத்தனை நிகழ்ச்சிகளை, ஒன்றுக்கு ஒரு நிகழ்ச்சி இன்னொன்று நிகழ்ச்சி சளைத்ததல்ல, ஒரு நிகழ்ச்சியும் அடுத்து அதை விட சிறப்பான நிகழ்ச்சியாக, மக்களுக்கு நல்லது செய்கின்ற நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் அண்ணன் சேகர்பாபு நான் சொன்னது போல, நான் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயம் வெடிகுண்டு போல வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். சென்னையில் இவ்வளோ பெரிய வெள்ளம், நம்முடைய தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட நிதி கேட்கிறார். மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டும், நிவாரண நிதி கொடுக்க வேண்டும், இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும், சாலைகள் இட வேண்டும், பாதிப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தலைவர் முதலமைச்சராக ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். உடனே ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கின்றார், நீங்கள் நிதி கேட்டால் உடனே நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏடிஎம் மிஷினா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, இப்படி சொல்கிறாங்களே என்ன ஒன்றிய அரசு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதற்கு நான் சொன்ன பதில்னா, நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசையை கேட்டோம், எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டின வரி பணம், நீங்கள் கட்டின வரி பணம், டாக்ஸு, உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஆகவும் டாக்ஸ் ஆகவும் கட்டின வரி பணத்தை தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மறுக்குது. இதைத்தான் நான் சொன்னேன். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை மற்றும் எப்படி ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு பார்க்குதுன்னு. நிதி ஒதுக்கீடு என்று வரும்பொழுது ஒன்றிய அரசு எப்பொழுதுமே தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறது. இன்று நேற்று அல்ல, 2015ஆம் ஆண்டு முதல் 2021 வரை தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரி புயல், வெள்ளம், பெருமழை வரும்போதெல்லாம் தமிழ்நாடு அரசு இதுவரை கேட்டது மொத்தம் 1,27,000 கோடி கேட்டது. ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு கேட்டது 2015 முதல் 21 வரை. ஆனால் ஒன்றிய அரசு அப்போ கொடுத்தது வெறும் 5,300 கோடி. கேட்டது எவ்வளவு? 1,27,000 கோடி நம்மளோட காசு. ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது வெறும் 5,300 கோடி. எத்தனை சதவீதம் தெரியுமா? கேட்டதில் 4.6%, 4.6% கேட்டதில்லை. தற்பொழுது சென்னை உள்ளிட்ட இந்த அதிகனமழை பாதிப்பை தொடர்ந்து தற்காலிக நிவாரண நிதியாக நாம் கேட்டிருப்பது 7,000 கோடியும், நிரந்தர நிவாரண தொகையாக 12,660 கோடியும் நம்முடைய அரசு கேட்டது. அதேபோல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியாக, அவசர நிதியாக 2,000 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று முதலமைச்சர்கள் ஒன்றிய பிரதமரை சந்தித்து கோரியுள்ளார்கள். ஆக மொத்தம் நம்ம கேட்டிருக்கிறது
இந்த 2 வெள்ளம், சென்னை வெள்ளம், தென் மாவட்ட வெள்ளம், ரெண்டுத்துக்கு சேர்த்து நம்ம கேட்டது 21,700 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் கேட்கப்பட்டுள்ளது. எவ்வளோ கேட்டிருக்கோம்? 21,700 கோடி ரூபாய். ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்குறாங்க? ஒரு ரூபா கூட கொடுக்கல. அவங்க கொடுத்தேன்னு சொல்கிறது 450 கோடி ரூபாய் சென்ற வருடத்திற்கு அது பேரிடர் வருதோ இல்லையோ ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இந்த கொடுத்துருக்கக்கூடிய 6,000 எங்களோட காசு அப்படின்னு மக்கள்கிட்ட புருடா விட்டுட்டு இருக்கிறாங்க. இதே குஜராத் மாநிலத்தில் 2021 ஒரு புயல் அடிக்குது. மறுநாள் ஒன்றிய பிரதமர் அங்கே போகிறார். அவருடைய மாநிலம்ல போய் அந்த மாநில அரசுக்கு புயல் அடித்த அடுத்த நாள் கொடுத்த நிவாரண தொகை எவ்வளோ தெரியுமா? 1000 கோடி ரூபாய். மேலும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு தனியாக 2 லட்சம் ரூபாய் பிரதமர் வழங்கியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேட்ட நிதியையும் அவர்கள் வரவில்லை, தமிழ்நாட்டு பக்கம் அவர்கள் எட்டி கூட பார்க்கவில்லை.